சென்னை ஈசிஆர் சாலையில் மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். போக்குவரத்து உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேரை தட்டி தூக்கிய போதை ஆசாமியை பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பொதுமக்களை மடக்கி பிடித்துள்ளனர். ஈசிஆர் சாலையை பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? போதை நபர் ஒருவர் காரின் ஆக்சிலேட்டரை கண்மூடித்தனமாக அழுத்திய வெறித்தனமான காட்சிகள் தான் இவை. எதுக்க எவன் வந்தாலும் அடித்து தூக்குவேன் என்பது போல் ஈசிஆர் சாலையில் சகட்டுமேனிக்கு காரை இயக்கியவரால் அப்பாவி நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். போதை வெறியில் சாலையில் நிகழ்ந்த கொலைவெறி சம்பவத்தின் பின்னணி என்ன? விடக்கூடாது. காரில் பெட்ரோல் டேங்கை நிரப்புவது போல் கழுத்து வரை மதுவை தழும்ப நிரப்பிக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தார் உதயகுமார் என்ற அந்த நபர். கோவளத்தில் காரை எடுத்தவர் சென்னை நோக்கி ஈசிஆர் சாலையில் சிட்டாக பறந்துள்ளார். ஆக்சிலேட்டரை அவரது கர்லாக்கட்டை காலை வைத்து அழுத்தியதில் அந்த கார் 150இல் சீறி பாய்ந்துள்ளது. குறுக்கே வருபவர்களுக்கு இறுதி யாத்திரை உறுதி என சொல்லாமல் சொல்லியபடி கண்மூடித்தனமாக காரை விரட்டியவர் சாலையில் சென்ற பலரை உரசிக்கொண்டு உயிருக்கு உலை வைத்தபடி சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த சக வாகன ஓட்டிகள் எரிச்சலின் உச்சத்திற்கே சென்றுள்ளனர். அவர்கள் அந்த காரை விரட்டிச் செல்ல ஆரம்பித்தனர். ஈசிஆர் சாலையை கதறவிட்ட அந்த கார் அப்பகுதியை பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளரின் கண்களில் பட்டுள்ளது. அவர் காரை மடக்க முயன்றால், ஆனால் போதை ஆசாமியோ வரதா புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தார். கடைசி நொடியில் தாவி குதித்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மயிரிழையில் உயிர் தப்பினார். அங்கிருந்து புயலென பறந்த கார் உத்தண்டி பகுதியில் சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர் மீது மோதி தூக்கி வீசியுள்ளது. இதில் அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பிறகு என்ன நினைத்தாரோ, பனையூர் சிக்னலில் காரை நிறுத்தியிருக்கிறார் அந்த போதை ஆசாமி. பின்னால் விரட்டி வந்தவர்கள் அந்த காரை சூழ்ந்து மடக்கி பிடித்தனர். சுய நினைவை இழந்து சுட்சம உலகில் அலைந்து கொண்டிருந்த உதயகுமார் காரில் இருந்து கீழே இறங்கக்கூட முடியாமல் காரிலேயே அமர்ந்திருந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் அவர் எந்த அளவுக்கு மது அருந்தி உள்ளார் என எந்திரத்தில் சோதனை செய்தனர். அப்பொழுது அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்ததால் ஊதக்கூட முடியாத அளவிற்கு போதையின் உச்சத்தில் இருந்தது தெரிய வந்தது. விடக்கூடாது. காரில் இருக்கும் நபர் குறித்து போலீசார் விசாரித்ததில் அவர் சென்னை திருவான்மையூர் பகுதியில் பிரியாணி கடை வைத்து நடத்தி வரும் 52 வயதான உதயகுமார் என்பது தெரிய வந்தது. காரில் இருந்து கீழே இறங்கினால் காரை சூழ்ந்துள்ள பொதுமக்கள் ஆத்திரத்தில் அவரை கண்மூடித்தனமாக தாக்கி விடுவார்கள் என்பதால் போலீசார் அவரை காரில் அமர வைத்தபடியே வாகனத்தை இயக்கி அங்கிருந்து பள்ளிக்கரணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உத்தண்டியில் பலியான நபரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுவெறியில் போதை ஆசாமி ஈசிஆர் சாலையில் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.